Hello friends, welcome back to my channel. This video we are going to see about Python type conversion. Okay, Python type conversion அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு அந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் Python type conversion. லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருப்போம்னா டேட்டா டைப் பற்றி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, in this video we are going to see about Python type conversion. ஓகேவா, Python type conversion அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? In programming, type conversion is the process of converting data of one type to another. ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு டேட்டா டு எஸ்டிஆர். ஓகேவா, இன்டீஜர்லேருந்து ஸ்ட்ரிங்குக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா, இதில் வந்து பைத்தான் டைப் கன்வர்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஓகேவா, இம்ப்ளிசிட் கன்வர்ஷனை இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட்னா மேனுவல் டைப் கன்வர்ஷன். இங்கே பாருங்கள், ஒன்று பார்க்கலாமா? ஓகே, பைத்தான் implicit type conversion. In certain situations, Python automatically converts one data type to another data type. Okay, this is known as implicit type conversion. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் பைத்தான் ஓப்பன் பண்ணுறேன். வெயிட், இங்கே என்ன சொல்லியிருந்தேன்? இன்ட் நம்பர் தான் சொல்லியிருந்தேன். இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 2 3. ஓகே, அண்ட் ஆல்சோ ஃப்ளோட் நம்பர் ஈக்குவல் டு 1 to 0.3 இப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் இங்கே வந்து பிரிண்ட் ரெண்டுத்துக்கும் டைப் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, என்னென்னா இன்ட்டு நம்பர், இதனுடைய டைப் என்னது? இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆல்சோ பிரிண்ட்டு டைப் ஆஃப் என்னது? ஃப்ளோட் நம்பர். ஓகே, ஃப்ளோட் நம்பருக்கான டைப் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆக மொத்தத்தில் இது ஓகே. இப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஓகேவா, இன்டீஜர் நம்பரும் ஃப்ளோட் நம்பரும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஓகேவா, இப்போது நான் நியூ நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, நியூ நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன். எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட் நம்பர் ப்ளஸ்ஸு ஃப்ளோட் நம்பர். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது மூலிமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? பிரிண்ட்டு நியூ நம்பர். ஓகே, அந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணுறேன். 135.2. இங்கே பாருங்கள், இந்த வேரியபிளுக்கு நான் எந்த டேட்டா டைப்னு சொல்லலை. ஓகே, இது இன்டீஜரு அண்ட் ஆல்சோ இது ஃப்ளோட்டு. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு நியூ நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த நியூ நம்பருக்கு 135.2ன்னு கிடச்சிருக்கு ஆன்சரு. இது வந்து ஃப்ளோட் நம்பரு. இப்போது நியூ நம்பருக்கான டைப்பை நான் பிரிண்ட் பண்ணுறேன். நியூ நம்பர். ஓகே, வெயிட், இங்கே பாருங்கள் ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட் எப்படி வந்துச்சு? அதுவாக தானே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ப்ரோக்ராமில் நடக்கிற எக்ஸிக்யூஷனை பொறுத்து எந்த வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே எடுத்துக்கிறது. அதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் டேட்டா டைப், டேட்டா கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். In explicit type conversion, users convert the data types of an object record data type. ஓகேவா, வெரி சிம்பிள்ங்க. இது என்னென்னு வச்சுங்களேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்டீஜர், ஃப்ளோட்டு, இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங்கு, இது மாதிரி நிறைய ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? பாருங்கள், வெயிட், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு n ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் எடுக்க போகிறேன். ஸ்ட்ரிங்காக எதை எடுக்கிறேன்? 145 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் n. இங்கே பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்திருக்கேன். நான் ஸ்ட்ரிங்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இந்த ஸ்ட்ரிங்கை n கொடுத்துருக்கேன், nன்ற வேரியபிளை கொடுத்துருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் ஆஃப் n நான் பிரிண்ட் பண்ணால் இன்டீஜர்னு கிடைக்குது. ஓகே, இன்டீஜர் கிடைக்குது. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கேஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இது என்னென்னு புரியுதா உங்களுக்கு? இது ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு, நான் இன்ட் அப்படின்ற ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தடை யூஸ் பண்ணி அதை இன்டீஜராக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நான் கேஸ் ஈக்குவல் டு 12ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ எல் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் கேன்னு கொடுக்குறேன். இப்போது டைப் ஆஃப் கே அண்ட் ஆல்சோ டைப் ஆஃப் எல். என்ன ஆன்சர் கிடைக்குது? இது இன்டீஜர், இது ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, யூசர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் ஆனால் அது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்.
இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேவா? இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்னா ப்ரோகிராம்ல நடக்கிற எக்ஸிகியூஷனை பேஸ் பண்ணி அதுவாகவே டேட்டா டைப் சேஞ்ச் ஆகிக்கும். எரர் வராத அளவுக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம யூசர்ஸ் வந்து எனக்கு இந்த டேட்டா டைப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சேஞ்ச் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you next video.